இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் முடிஞ்சாச்சு. அடுத்தது இந்திய அணியோட போட்டிகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 1 மாத காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஓய்வு அப்படியா தான் இருக்க போகுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிஜினலா இந்த வருஷத்துக்கான ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்தியா வங்கதேசத்திற்கு போய் போட்டிகளில் விளையாடுற மாதிரி இருந்தது ஆகஸ்ட் மாதத்தில். ஆனால் அரசியல் சூழ்நிலைகள் காரணமாகவும் இந்திய அணி வீரர்களோட பாதுகாப்பு கருத்தில் கொண்டும் அந்த தொடரானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆண்டுக்கு. அதனால இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இந்த மாதம் வேற எந்த போட்டிகளுமே கிடையாது. அடுத்ததா நடக்க போற அந்த ஆசிய கோப்பை தொடர்ல தான் இந்திய அணி பங்கேற்க முடியும். இந்த தொடர் அப்படிங்கிறது செப்டம்பர்ல தான் நடக்குது. அப்படிங்கறனால முழுதா 1 மாத காலத்துக்கு மேல இந்திய வீரர்கள் ஓய்வுல தான் இருக்க போறாங்க. ஆனா அதற்கு அடுத்தடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அணி கூட இந்தியா விளையாட வேண்டிய சூழல் இருக்கும். இதுல சில உள்நாட்டு போட்டிகளும் இருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடக்கூடிய போட்டிகளும் இருக்கு. இதுல உள்நாட்டு போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில அக்டோபர் மாதம் இந்திய அணி விளையாட இருக்காங்க. இந்த போட்டிக்கு தான் பும்ரா என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி காரணமாக அவர் ஏற்கனவே இங்கிலாந்துல இருந்து கிளம்பி வந்திருக்காரு. அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது அவர் சர்ஜரி போற அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்னாலும் அவருக்கு ஓய்வு தேவைப்படுது. இதனால ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில அவர் இடம்பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது T20 ஃபார்மேட் அப்படிங்கறனால இந்தியாவில் ஏற்கனவே நிறைய வீரர்கள் இருக்காங்க. அதனால பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் BCCI இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக அந்த அக்டோபரில் நடக்க போகிற தொடரில் தான் இதுக்கப்புறம் நம்ம பும்ராவை பார்க்க முடியும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கூட விளையாட இருக்காங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாட இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த இயர் முழுக்க, அதாவது இந்த 1 மாதத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னா அதற்கு அடுத்தடுத்து நிறைய போட்டிகளில் இந்திய அணி தொடர்ச்சியாக விளையாட இருக்காங்க.